Hi guys, welcome back to another video. So இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆனிமையோட ஒரு செம அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஒன் ஆஃப் த ஃபேவரட் அனிமேட் கூட. ஸோ அது எந்த அனிமே நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னு நான் சொல்கிறேன். அது வந்து டெத் நோட் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க டெத் நோட் பற்றி அப்டேட்டா? ஸோ டெத் நோட் வந்து சொல்ல போனால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க. எஸ், டெத் நோட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். டெத் நோட் முடிஞ்சிருச்சு தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு டெத் நோட்டை பேஸ் பண்ணி ஒரு அனிமே கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு பேரும் டெத் நோட் தான். பட் அதில் இருக்கிற மாதிரி நம்ம லைட் யாகாமி அவங்களாம் வரமாட்டாங்க. ஒரு நியூ ப்ரோட்டாகனிஸ்ட் அவங்கள வச்சு கொண்டு வராங்க. இது ஜஸ்ட் கன்ஃபார்ம் ஆகல, பட் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. 80% கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. சூயஷா கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்படி தெரியல நான் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பப்ளிஷர் கம்பெனின்னு கூட சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பப்ளிஷர் கம்பெனி ஜப்பானில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இந்த ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எந்தளவுக்கு உண்மை தெரியல. டைட்டில் கூட சொல்லியிருக்காங்க. டைட்டில் வந்து டெத் நோட் கில்ஸ் வித்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எவ்வளோ உண்மைன்னு தெரில. பட் 80% இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு நோட் பேஸ் பண்ண அனிமேவாக தான் வரப்போகுது. டெத் நோட்டுன்னு ஒரே பேர் வச்ச ஒரு அனிமே. பட் ப்ரோட்டாகனிஸ்ட் மட்டுமே மாறுவாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த அனிமே எந்த அளவு இருக்க போகுது அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது வந்து ஒரு ஜஸ்ட் ஷார்ட் அப்டேட் தான். நான் அதனால தான் சொல்கிறேன். பாய் கைஸ்.